பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடிய ஒரு வெளியேற பெற்ற ஒரு காரியம் இருக்கும் என்றால், நம்மை அனுதினமும் நடத்தக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். சரியான பாதையில் நடத்தக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். நமக்கு தீர்மானங்களை எடுக்கக்கூடிய ஞானத்தையும் தருகின்றவர் பரிசுத்த ஆவியானவர். இயேசு பரிசுத்த ஆவியானவர் குறித்து அறிமுகம் செய்யும் பொழுது யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் இயேசு சொல்கின்றார், என்னுடைய வார்த்தைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார், அதற்கு பின்பதாக எல்லா சத்தியத்திலும் உங்களை நடக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் போல ஒரு வெளியேற பெற்ற ஒரு உதவியாளர் நமக்கு இல்லைங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியம். இயேசு சீஷர்களை பார்த்து சொல்கிறார், ஹே நான் கொஞ்ச நாளில் போயிடுறேன்ப்பா, ஆனால் நான் போயிடுறேன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. நான் போன பிறகு தான் உங்களுக்கென்றே பிதாவாகிய தேவன் வைத்திருக்கின்ற ஒரு வெளியேற பெற்ற ஒரு பொக்கிஷம் கொடுக்கப்படும். என்னுடைய பிரசனத்தை காட்டிலும் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு அன்னிதினமும் உங்களை வழி நடத்துவார் என்று இயேசு அவர்களை பார்த்து உற்சாகப்படுத்தினார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஐயா அம்மா, உங்கள் வியாபாரத்தில், வேலை செய்கின்ற இடத்துல, நீங்கள் படிக்கிற கல்லூரியில், பள்ளிக்கூடத்தில் சிறக்க செய்யக்கூடிய ஒரு சக்தி இருக்கும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வழிநடத்துறதாங்க. உங்களுடைய வியாபாரத்தில் வேறு யாரும் செய்ய முடியாததை உங்களால் சாதிக்க வைப்பது பரிசுத்த ஆவியானவர் தான். உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களை உயர்த்தி வைத்து உங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் 10 மடங்கு அதிகமாக கொடுக்க வல்லவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். இன்று காலையில் என்னுடைய வாஞ்சையெல்லாம் இந்த ஆராதனை விட்டு போவதற்கு முன்பதாக இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு தேவ புள்ளியும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதலுக்காக வாஞ்சிப்பது அவசியம். ஆவியானவரே என்ன நிரப்புங்க, உம்முடைய ஆவியினால் என்ன நிரப்புங்க, ஒரு புதிய அபிஷேகத்தினால் என்ன நிரப்புங்க என்று ஒவ்வொரு தேவ புள்ளியும் கேட்கணும். இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை உங்களோட வாழ்க்கையில் அனுபவிக்காமல் இருந்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய ஜெபமாய் மாறணும். ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னம் வரும்பொழுது, ஆண்டவரே என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க, என்னோட வாழ்க்கையில் இந்த மறுரூபத்தின் அனுபவம் எனக்கு வேணும் என்று நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க தேவன் உங்களுடைய வாழ்க்கையை கட்டாயம் தலைகளாய் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார்.